அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெய்லி குழம்பு வச்சு போர் அடிக்கும்போது இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுங்க. எல்லா காய்கறியும் போட்டிருக்கனால உடம்புக்கும் நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் செய்கிறது 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 4 ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 நறுக்கிக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் நறுக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கேரட்டு, ஒரு 10 பீன்ஸை சின்னதை நறுக்கிக்கோங்க, 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். உருளைக்கிழங்கும் ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சேர்க்கலை, அதனால் பின்னாடி சேர்த்துருக்கேன் மறந்துட்டதுனால. இப்போது காயெல்லாம் வதங்குற நேரத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பச்சை மிளகா காரத்துக்கு, 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதெல்லாம் பல்ஸில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக இல்லாமல் அரைச்சிட்டு அதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். அப்படியே போட்டு வதக்காமல் இந்த மாதிரி லேசாக அரைச்சிட்டு சேர்க்கும்போது அந்த பசங்க இதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. புதினா கொத்தமல்லியெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இது பாஸ்மதி ரைஸ்க்கு 3 டம்ளர். நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசின்னா 4 டம்ளர் எடுத்துக்கோங்க. 2 டம்ளருக்கு 4 டம்ளர் எல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க. சேர்த்து கலந்து விட்டுறணும். உருளைக்கிழங்கு நான் ஆரம்பத்தில் வதக்கும் போது சேர்க்காததுனால இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாதி எலுமிச்சம்பழத்தை விதையை எடுத்துகிட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தரம் கிளறி விட்டுறணும். கிளறிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். எல்லா ரைஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அரிசி போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வெயிட் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டாலே போதும். அடிப்பிடிக்காது, குழையாது, சரியான பதத்தில் அரிசி வெந்திருக்கும். இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 அல்லது 3 விசில் வச்சுக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.